கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா? கர்த்தரையும் ஆராதிக்கணும். வாரத்தில் ஒரு நாள், முதல் நாள் நமக்கெல்லாம் விடுமுறையாக இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை. இதை போய் இந்த ஆராதனையை நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப பேர் கஷ்டப்படுறீங்க. வாசிங்க, ஏசாயா 58:13-14 சிம்பிளாக படிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய, அது யாருடைய நாள்? ஏசாயா 58:13-14 எடுங்க பிரதர். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். ஃபஸ்ட்டு அது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், அவருடைய நாள். அடுத்து பரிசுத்த நாள், அடுத்தது ஓய்வு நாள். வேலை செய்ய வேண்டியதில்லை. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, நம்ம இஷ்டத்துக்கு அன்றைக்கி எங்கே வேணாலும் சுற்றுறது, அதெல்லாம் வேண்டாம். உன் காலை விலக்கி வேறு எந்த இடத்துக்கும் போகாமல், வழியை போகாமல், உன் வழிகளின்படி செய்யாமல், உனக்கு இருக்கிற ரூட்டு, உனக்கு வேலை, அன்றைக்கி தான் வேலையை நம்ம ஒதுக்கி வச்சுக்குவோம். இல்லை சொந்த வேலையை வச்சுருப்போம். திருமணம், காது குத்து, வளகாப்பு, அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு கர்த்தரை விட்டுறக்கூடாது. கர்த்தரை தான் முக்கியத்துவம் வைக்கணும். வச்சா என்ன ஆச்சுன்னு அடுத்த வசனத்தில் நான் சொல்கிறேன். உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாத, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணினா. போகணும் போகலங்கிறது அடுத்தது. கர்த்தரை ஆராதிக்கணும் ஆராதிக்கக்கூடாதுங்கிறதுலாம் அவங்கவுங்க விருப்பம். ஆனால் அதை மகிமையான நாளாக நம்ம நினச்சோன்னா ஆசீர்வாதம் உண்டு. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம போக வேண்டியதில்லை. யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. நாங்களும் ஊழியக்காரங்களும் யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. ஆனால் அவரை ஆராதிக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் அந்த நாளை அப்படியே பரிசுத்த நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக ஒதுக்கிட்டோம்னா, அதை ஹானர் பண்ணோம்னா நமக்கு என்ன ஹானர் கிடைக்குன்னு இப்போ பார்ப்போம் அடுத்த வசனத்தில். அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். கர்த்தர் கொடுக்குற மனமகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளான மனமகிழ்ச்சி, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. உலகம் கொடுக்குற சந்தோஷம் இல்லை, கர்த்தரே கொடுக்குற சந்தோஷம். மாத்திரமல்ல, தொடர்ந்து படிங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன்னை பெரிய ஹானர், நல்ல போஸ்டிங், நல்ல பிஸ்னஸ், நல்ல ஆசீர்வாதம், நல்ல சுகபலன், ஆரோக்கியம், நல்ல சமாதானம், பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில். தொடர்ந்து உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபை இஸ்ரேல்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய உன்னதமான நித்திய மகிமை உனக்கு உண்டாகும். நித்திய ஜீவன் உனக்கு கொடுப்பார். நித்திய ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு. பூமியில் மட்டுமில்லை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டு. இதை யார் சொல்கிறா? கர்த்தருடைய வாய் சொல்லுது, நாங்கள் சொல்லலை. இந்த வேத வசனம் தெலுங்கு ஏசாயா 58:13-14 எடுத்து குறித்து வச்சுக்கோங்க. கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோமா? அல்லேலூயா, ஆமென்.